பார்த்தீங்களா, சூப்பராக தெரியுதா கைஸ்? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மருத்துவமனை தான் வந்திருக்கோம். சரி வாங்க இன்னைக்கு மேலே போய் பார்ப்போம். கிளைமேட் வேறு இன்னைக்கு ரொம்ப வெயிலாம் ஒன்றும் அடிக்காமல் சூப்பராக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு திரும்பணும், பார்த்து திரும்பல. கரெக்டாக இது எங்கே இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்தேடி. அதுலேருந்து நேராக வரணும். மருத்துவமனைக்கு வந்தாச்சு. இன்னும் மேலே ஏற வேண்டியதான். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இதுலேயே பார்க்கிங் பண்ணிக்கிட்டு தான் உள்ள நடந்து போகணும். இன்னைக்கு வேறு நல்லா கூட்டமாக வரட்டு வேறு இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, நம்ம பக்கத்துலேயே உங்களுக்கு கடை வேறு இருக்குது. இந்த இங்கேருந்து வாங்கிட்டு தான் நீங்கள் மேலே கொண்டு போகணும். சரி வாங்க நம்ம மருத்துவமனையை ஏற தொடங்குவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமனை ஏற தொடங்கியாச்சு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயில் இருக்குது. இதில் ஒரு கோயில் இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கால் தான் 5 மணிக்கே வரக்கூடியது பார்த்துருங்க. நாங்கள் 12 மணி ஏறிட்டு இருக்கோம். நல்லா உறங்கிட்டோம் கைஸ். எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்களா, இதுலேயே குட்டி வியூவெலாம் வேறு தெரிய ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நல்லா ஹைட்டாக கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குகைக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. பார்த்தீங்களா, குகைக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. இனி நம்ம இந்த படியில் ஏற போகிறோம். படியிலலாம் ஒரு ரன்னிங் தான் கைஸ். கயிறு மல்லி ரன்னிங் போட்டுருமா கைஸ்? படி ஏறினது பார்த்தீங்கன்னா வாடி தான் வந்தோம். பார்த்தீங்களா கைஸ், அவனை பார்த்தீங்களா? ரொம்பவே தெவங்கு. கைஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பாசி மாலைலாம் வச்சுருக்காங்க. மாங்காய், நெல்லிக்காய். இங்கே வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு மலைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்கிறதுலாம் அப்படி சூப்பராகவே தெரியும். வாங்கினா காணி. பார்த்தீங்களா, இங்கே ஒரு கோயில் பூட்டி கிடக்கு. இதுலேருந்து பார்த்தா தான் வந்து ஆஞ்சநேயர் அதில் அப்படியே படுத்துருக்கு தெரியும். அங்கே ஃபுல்லாக காணிக்கும். இதுக்கு உள்ளே இருந்து தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக அந்த ஆஞ்சநேயர் படுத்துட்டு கிளியராக தெரியும். பார்த்தீங்களா, சூப்பராக தெரியுதா கைஸ்? இதுல இருந்து ஓரளவு வியூ பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வெயில் வேற அடிக்கல, அதான் ரொம்பவே நல்லது. இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மைண்ட் வேற கிடையாது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதில் உள்ள போயிருந்தாங்க ஆஞ்சநேயரை பார்க்கறத மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் போல இருக்கும். குளம் இல்லை, ஒரு தொட்டி தான். ஆனால் இந்த தண்ணியை குடிப்பாங்களாம் கைஸ். பார்த்தீங்களா, தண்ணி அழுக்காக இருந்தப்போ தான் இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாட்டு தான் இருக்குது. சும்மா இல்லை, இதுலேயே நிறைய கல்ல வர பழைய காலத்தில் சாமியில் வர செதுக்கி வச்சுருக்காங்க. தெரியாதுல்ல, இங்கே வாழ குடி பறக்கு விட்டுரு, சட்டையை விட்டுரு. பார்த்தீங்கன்னா இந்த பாதையாட்டு தான் நம்ம மேலே மலைக்கு போகணும். அது நம்ம ஃப்ரெண்டு இங்கே இப்போ சாமி சரணம் பாட்டு வேற போட்டு விட்டாச்சு. இதுலேயே சிம்பிள்லாம் வேற போட்டிருப்பாங்க. ஐயப்போ சுவாமி, ஐயப்போ. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே. பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில ஒரு ஃபால்ஸ் உண்டு கைஸ். அது இங்கே உள்ளதான் இருக்கு. ஃபால்ஸ்னா ஒரு இடத்துல தண்ணி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போயிட்டு திரும்ப இங்கே வருவோம். சரியா? அதனால சும்மா இவன் பண்ணியிருந்தானே அது. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டோம், போக முடியல.
நல்லா துவங்கிட்டு கைஸ். ரெண்டை பார்த்தீங்களா? இனி அடுத்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேயமாக குப்பை தொட்டியில் வர வச்சுருக்காங்க கைஸ். இப்போ இதில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா மூச்சு புட்டுது கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்க வேண்டியது இருக்குது. முடியலை. கால் தவிர சாப்பிடவே இல்லை. நீங்களும் சாப்பிட்டு கண்டிப்பாக வந்துடுங்க. சபா கண்ணை கட்டுது. இதுலேயே ஒரு தாய் இருந்தால் போதும் கைஸ், இதுலேயே படுத்து உறங்கிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. காற்றடிக்கல மேலே ரொம்ப. இதில் வியூவெலாம் பார்த்தீங்கன்னா ஜம்மன் இருக்கு கைஸ். ஃபுல்லாகவே பனிமூட்டை மாட்டம் தான் இருக்குது. அங்கே போகும்போது ஒரு கொடி வந்துச்சு. அப்படியா? அங்கே இருக்குச்சுமே பார்க்கவே இல்லை. ஆமாம் போகணும். மேலே தண்ணி இருக்கான்னு தெரியல கைஸ். சிவா இதில் ஒரு போர்டு வேறு வச்சுருக்கு. இங்கே உள்ளே தான் திரும்பி போகணும். கைஸ் பார்த்தீங்களா ஆஞ்சநேயர்? ஜெய் ஸ்ரீராம். கைஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் இந்த ஆஞ்சநேயர் வியூ பாயிண்ட் இல்லை. நான் ஆஞ்சநேயர் வச்சுட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? இதில் இருந்து டோட்டல் வியூவுமே பார்க்கலாம் கைஸ். கன்னியாகுமரி டோட்டல் வியூவே பார்க்கலாம். ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்குது இன்னைக்கு. பார்த்தீங்களா? இந்த அதான் ஆரல்வாய்மொழி மலை. இங்கே குகைலாம் வேறு உண்டு கைஸ். நம்ம ரெண்டாவது அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ரொம்ப டயர்டாக ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு இங்கேருந்து ஒரு மூலிகை தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தா குடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? நீங்கள் வர சமயம் கண்டிப்பாக தண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க கைஸ். தண்ணி வாங்காமல் வரவே செஞ்சுருவாங்க. இந்த தண்ணி எங்கே இருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டோட்டல் வியூவுமே பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருக்கு கைஸ். பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா பனி மூட்டமாக இருக்குது. கிட்டியா ஃபுல்லாக பனி கைஸ். கன்னியாகுமரி டோட்டல் இதையும் பார்த்துடலாம். பார்த்தீங்களா? நான் தான் ஆரல்வாய்மொழி அண்ணா தான் இருக்குது. எங்கே பாம்பு குட்டியா? பாம்பு குட்டி இது இதில் வானாம்ல பாறைப்போலே இருக்குது. பார்த்தியா கைஸ்? இந்த சைடு கன்னியாகுமரி, அந்த சைடு ஆரல்வாய்மொழி. ஜம்முன் இருக்கு கைஸ். பார்த்தீங்களா? கொடியில இருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த பாதையை விட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு குகை உண்டு கைஸ். வாங்க அந்த குகைக்கு போகும். முன்னாடி போனது இந்த குகைக்கு இப்போ நிறைய நாள் ஆயிட்டு. சப்போ தைரியமாக வரலாம் கைஸ் இந்த மலையில. ஏன் தெரியுமா? இங்கே பாம்பனி ஒன்று கிடையவே செய்யாது. இந்த செடி கொடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். ஆமால இதெல்லாம் இந்த செடி தெரியுமா? இது டீக்கு ஒரு டீ தூளாங்க இந்த செடி. இது என்ன டீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கோவைக்கு எப்படி போகணும்னு சொல்லி மறந்துட்டேன். இப்படி 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 செண்பகம் இப்படிதான் கைஸ் அந்த குகைக்கு போகணும். இந்த குகைக்கு இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிட்டியா? முன்னாடி யாரும் வரமாட்டாங்க. இங்க யாரும் கிடையாதுல. உள்ள நல்லா இருக்கும். நீ வந்திருக்கால? கூலிங் கூலிங் பிளேஸ், கூலிங் ஏரியா. இதுல இருந்து வியூ பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா கைஸ்? பாருங்க கைஸ்,
இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். ஆனால் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். வலிக்கிட்டோம்னா அங்கே அப்படியே போகணும். லேசாக பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்கும் கைஸ். சாவதுக்கு நீங்க தான் சாவணுமா வந்து கைஸ்? எப்படி இருக்கு பாருங்களா கைஸ்? வியூ தர மாட்டிருக்கு கைஸ். அட்டிப்பொலியான வியூ. பார்த்தீங்கன்னா மருத்துவமனையை சுற்றி பார்த்தாச்சு. இனி நம்ம ஃபாஸ்ட்டாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்துருங்க ஒரு டைமாவது வந்துருங்க. இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம். ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். சரி, நம்ம வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.